அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, டுடே சீரியல் ரிவ்யூ இலக்கிய சீரியலில் அடுத்தடுத்து என்னென்ன சுவாரஸ்யமான நிகழ்வுலாம் நடக்க போகுது தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு முதல் முறை வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கௌதமை பிடிக்குமா, இல்லை இலக்கியாவை பிடிக்குமா, இல்லை நம்மளோட ரேவதி அம்மாவை பிடிக்குமா, இல்லை ஜானு அம்மாவை பிடிக்குமா, இல்லை கார்த்திகை பிடிக்குமா, இல்லை அஞ்சலியை பிடிக்குமான்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்மளோட இலக்கிய சீரியலை ரொம்பவும் சுவாரஸ்யமாக இன்ட்ரெஸ்டிங்காகவும் சீரியலை கொண்டு போயிட்டுருக்குறாங்க. நம்ம எதிர்பார்த்த ஒரு விஷயம் என்னென்னா, எப்போ கௌதம் ரேவதியோட பொருள்னு தெரிய வர விஷயம், அந்த விஷயம் இன்றைக்கி தெரிய வந்துடுச்சு. நம்மளோட கௌதம் மெடிக்கலுக்கு போயிட்டு மாத்திரை மருந்து வாங்கிட்டு வரதுக்காக போயிட்டு இருந்தார். அந்த நேரம் பார்த்து நம்மளோட ரேவதி அம்மாவுக்கு கண்முழிப்பு வந்து நம்மளோட இலக்கிய கிட்ட பேசியிருந்தார், எங்கே கௌதம் அப்படின்னு சொல்லிட்டு. கடைசியில் வந்து அவர் போயிருக்கிறாருன்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. கௌதம் வந்து நிற்கிறதே தெரியாமல் தன்னமாரி இலக்கியாவும் ரேவதியும் கௌதம் என்னோட புள்ளன்னு சொல்லிவிட்டு நான் இன்றைக்கி சொல்ல தான் போகிறேன்னு சொல்லும்போது, இல்லை அத்தை இப்போ சொல்லக்கூடாது, நானே ஒரு நாளைக்கு கௌதம் தான் இதுதான் உன்னோட அம்மா, ரேவதி அம்மா தான் உன்னை 10 மாதம் சம்மத தாயின்னு சொல்லுவோம், அது வழி வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கிறாங்க. இதை வெளியிலேருந்து காதில் கேட்டு மனசு உடஞ்சி போயிட்டார். உடனே அவர் நேராக கோயிலுக்கு போயிட்டார். இந்த பக்கம் நம்மளோட ரேவதி அம்மாவை கடத்துறதுக்காக எஸ்எஸ்கே அவங்க ஆளுங்களை அமுச்சு விட்ருந்தாங்க. இதை சுதாரிச்சுக்கிட்ட நம்மளோட ரேவதி அம்மா அவங்க கிட்ட தப்பிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதை அடுத்த எபிசோடில் தான் பார்க்க முடியும், அவங்க தப்பிச்சாங்களா தப்பிக்கலையான்ட்டு. அந்த பக்கம் நம்மளோட கௌதம் இலக்கியா கிட்ட நம்மளோட இலக்கியா இத்தனை நாள் மறைச்ச விஷயத்தை நம்மளோட கௌதம் கண்டுபிடிச்சி கேட்டுக்கிறாரு. கடைசியில் வந்து உண்மை தெரிஞ்சதும் இலக்கியாவுக்கு உண்மை தெரிஞ்சிடுச்சு கௌதமுக்கு. இனிமேல் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஜானு அம்மாவுக்கு பண்ணி கொடுத்து சத்தியம் என்ன ஆகிறதுன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டுக்கிறாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு கௌதம் யாருக்கு நீ சத்தியம் பண்ணி கொடுத்த அப்படின்போது ஜானுன்னு தெரிஞ்சுது. ஜானுவோட உண்மை முகம் தெரிஞ்சு நம்மளோட கௌதம் ரொம்பவும் மனசு உடைஞ்சிட்டாரு. அடுத்து என்ன கௌதம் என்ன செய்ய போகிறாரு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ பிடிக்கல